வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி 8 hours ஸ்டடி டைம் டேபிள் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் பயோமேக்ஸுக்கு வந்து பார்த்தோம். அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் டைம்ல எப்படி வந்து ஸ்டடி டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி 6 hours டைம் டேபிள் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th வந்து ஸ்பெஷலாக வந்து டைம் டேபிள் ஆன்லைன் கிளாஸஸோட எப்படி வந்து கிரியேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ அந்த வீடியோக்குள்ள வந்து போவோம். இப்போ பொதுவாக வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே 8:30 to 1:30 அந்த டைம்குள்ள தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த 5 yearsல ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்ல தான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த டைமை வந்து படிக்கிறதுக்கு ஃபுல்லான டைம் டேபிளை வந்து எடுத்துக்கலாம். அது போக ரிமைனிங் இருக்கிற டைம்ல வந்து 8 hours எப்படி வந்து பிளான் பண்ணி படிக்க சொல்லி பார்ப்போம். இப்போ டோட்டலாக 24 hours டைம் இருக்கு. அதில் 8 hours வந்து தூங்குறதுக்கு வந்து ஒதுக்கிடுறோம். அதே மாதிரி 8 hours வந்து படிக்கிறதுக்கு ஒதுக்கிடுறோம். ஸோ 16 hours முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்க 8 hours நம்மளுடைய ரிலாக்ஸேஷன், அதர் ஆக்டிவிட்டிஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அடங்கிரும். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 5 hours. அந்த 8 ஹவர்ஸ்லையும் 5 hours வந்து ஆன்லைன் கிளாஸஸ். மிச்சம் இருக்க 3 ஹவர்ஸ்ல ½ hour ரிலாக்ஸேஷன் டைமும் அதர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி 2.5 hours. என்ன அதர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் அதர் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம டைம் டேபிள் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மார்னிங் வந்து இப்போ வந்து 6 o'clock எந்திரிக்கணும்னு சொல்லி வச்சுக்கிறோம். 6 to 7 டைம், அந்த டைமுக்குள்ள ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் எக்ஸசைஸ்க்கும் ஒதுக்கிக்கிறோம். எக்ஸசைஸ் வந்து ஒரு ½ hour ஆச்சும் பண்ணணும். ஏன்னா வந்து வீட்லயே இருக்கும், அதனால வந்து ½ hour வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 7 to 7:30 டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்புறம் 7:30 to 8:30 வந்து ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் டைம். இந்த டைம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, முந்தின நாள் ஆன்லைன் கிளாஸஸ்ல நமக்கு ஹோம் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து முந்தின நாள் ஸ்டடி பிளான் அந்த டைம்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கும், படிச்ச எல்லாத்தையும் அப்கமிங் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ரிவிஷன் பண்றதுக்கும் இந்த 1 hour டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து 8:30 to 1:30 PM இந்த டைம் வந்து ஆன்லைன் கிளாஸ் டைம். அதை வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா ஒருத்தங்களுக்கும் ஒரு டைமிங் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கு தக்கன இந்த டைம் டேபிள் வந்து உங்களுடைய ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா 1:30 to 2 PM அந்த டைம்ல வந்து ½ hour லஞ்ச் டைம்க்கு வந்து எடுத்துக்கிறோம். அப்புறம் 2 to 4 வந்து மேக்ஸ் படிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து கொஞ்சம் எனர்ஜியோட இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து மேக்ஸ் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்றோம். மேக்ஸ் படிக்கிறதுக்கு 2 hours வந்து தேவைப்படுது. நம்ம வந்து நிறைய சம்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தது மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 4 to 5 அந்த டைம்ல வந்து தமிழ் வந்து 1 hour ஸ்டடி செஷன்ல வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 5 to 5:30 வந்து ரிலாக்ஸேஷன் ½ hour டைம் வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து 5:30 to 7:30 PM இந்த டைம் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து திரும்ப வந்து 2 hours வந்து எடுத்துக்கிறோம். சயின்ஸும் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும், அதனால அதுக்கும் வந்து 2 hours டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றோம். அப்புறம் பார்த்தோம்னா 7:30 to 8 டைம் வந்து டின்னருக்கு ½ hour வந்து எடுத்துக்கிறோம். அப்புறம் 8 to 9 அகைன் வந்து சோஷியல் சயின்ஸ் வந்து படிக்கிறோம் 1 hourக்கு. அப்புறம் 9 to 10 வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ஒதுக்கிறோம் 1 hour. அப்புறம் லாஸ்டா வந்து 10 மணிக்கு தூங்க போறோம். 10 to 6 மணி கரெக்டா வந்து 8 hours ஸ்லீப்பிங் டைம். இந்த டைம் டேபிள் வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டான டைம் டேபிள் தான் ஃபாலோ பண்றது. ஆனா நீங்க நினைச்சா வந்து நிச்சயமா வந்து இந்த டைம் டேபிள் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்ண முடியும். இந்த டைம் டேபிள் எல்லாம் உங்களுக்கு வந்து நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த டைம் டேபிளுக்கு வந்து என்னெல்லாம் வந்து டிப்ஸ் சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தவங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கு. அதனால உங்களுடைய ஆன்லைன் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டைம் டேபிளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் 8 hours அவங்களால படிக்க முடியல அப்படின்னா, இதுல நடுவில் வந்து 1 hour நீங்க டிக்ரீஸ் பண்ணி 7 hours டைம் டேபிளா மாத்தி படிச்சுக்கோங்க. அப்புறம் படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் இல்லைன்னா ஒரு ஸ்டடி ரூம் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா வந்து 8 hours ரொம்ப லாங் டைம், பத்தாவதுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேற இருக்கு. எல்லாத்தையும் வந்து கண்டினியூஸா வந்து படிக்கிறதுக்கு நமக்கு தனியா வந்து ஒரு இடம் தேவைப்படும், டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாம. ஸோ தனியா வந்து ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நிச்சயமா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான டைம் டேபிள் ரிலேட்டடாக நான் வந்து போட்டிருக்கேன். எப்படி வந்து ஸ்டடி ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து டேபிள் சார் எல்லாமே எப்படி ஸ்டடி ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னும் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க எல்லாத்தையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.